இந்த பக்கம் பார்த்தா கருப்பு ஒரு பீக் தேட்டரிக்கல் மெட்டீரியல். அதே இந்த பக்கம் நம்ம மலையாளம் பார்த்தா சேட்டன்ஸ் ஒரு தேட்டரிக்கல் மெட்டீரியல் படத்தை வந்து இந்த வாரம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த வாரம் வந்து தேட்டரிக்கல் மூமெண்ட்ஸ் படம் அப்படின்னு கூட சொல்லிடலாம். அந்த மாதிரி தான் இருந்தது. ஆக்சுவலாக நம்ம சேட்டன்ஸ் வந்து இந்த கமர்ஷியல் மீட்டரில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுல எப்போதுமே ஒரு லேக் இருந்துகிட்டே இருக்கும் அவர் நிறைய படத்தில். ஆனால் இந்த படத்தில் ஓரளவுக்கு அதை வந்து நல்லா எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்கப்பா. ஒரு நல்ல ஒரு 2 பெரிய ஹீரோ, 2 இல்ல 3 பெரிய ஆக்டர்ஸு, அதை வச்சுமே சூப்பராக பண்ணியிருக்காங்கப்பா அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க. ஒரு நல்ல சிம்பிள் ஒன்லைனர் தான், அதை வச்சு எவ்வளோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுமோ சூப்பராக பயங்கரமாக எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க. அப்புறம் எனக்கு இந்த படம் கொடுத்துரு. அந்த படத்தோட பேர் என்ன, அதிரடி. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ரிவ்யூவில். நீங்கள் எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பண்ணால் மறக்காம எங்கள் ட்ரைலர் செக்ஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம ஐ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க நம்ம ஸ்டேடியோ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, பேசில் ஜோசப் வந்து ஒரு காலேஜில் சேருவார். அந்த காலேஜில் வந்து கல்ச்சுரல்ஸே நடக்காது. ஏன் கல்ச்சுரல்ஸே நடக்காதுன்னா, ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி கல்ச்சுரல்ஸ் நடக்கும்போது ஒரு இன்சிடென்ட் நடந்துடும். அதனால இந்த காலேஜில் கல்ச்சுரல்ஸே நடக்காது. ஆனால் பேசில் ஜோசப் அண்ணன் தான் அப்போ வந்து நடத்திருப்பார் கல்ச்சுரல்ஸ். அதனால அவர் பேசில் ஜோசப் அண்ணனோட வாழ்க்கையே போயிடும். உங்கள் அண்ணனோட வாழ்க்கையை வந்து ரிட்ரீவ் பண்ணுறதுக்காக கல்ச்சுரல்ஸ் நான் இந்த 4 வருஷத்தில் நடத்தே தீருவேன் அப்படின்னு ஒரு மோட்டோ எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் படத்தில் என்ன நடக்குது, அதான் இந்த படத்தோட ஸ்டோரி. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு ஸ்டோரியாடா, கல்ச்சுரல்ஸ் நடக்கிறது ஒரு ஸ்டோரியா அப்படின்னு கேட்பீங்க. அதெல்லாம் இவங்க 3 மணி நேரம் எடுத்திருக்காங்க. அப்போது எந்த மாதிரி அந்த ஸ்க்ரீன் பிளே இருக்கும் அப்படி பார்த்துருக்குங்க. ரொம்ப அப்படியே பயங்கர என்கேஜிங் சொல்ல முடியாது, ஆன் அண்ட் ஆஃப் தான். பட் ஸ்டில் அந்த பிளாட்டை சூப்பராக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. லிட்ரலி இதுவுமே ஒரு ஈகோ ஃபைட் கொண்ட படம் தான். லிட்ரலி நம்ம டிரைவிங் லைசன்ஸு, ஐயப்பன் கோஷம் அந்த மாதிரி தான், அந்த லெவல் இல்லை. பட் ஸ்டில்லுமே இது ஈகோ ஃபைட் தான். யார் யாருக்குன்னா, நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸான பேசில் ஜோசப்பும் அந்த ஊரில் இன்னொரு ஒரு இசை கச்சேரி நடத்துகிற டொவினோ தாமஸ்க்குன்னா. அது வந்து நல்லா அந்த ஈகோ கிளாஸ் வந்து நல்லாவே செகண்ட் ஹாஃபில் ஒர்க் அவுட் ஆயிருந்துரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து மோரான் அந்த ஃபன் எலமெண்ட் தான். பேசில் ஜோசப் நம்பி தான் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் மோஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா டொவினோவும் வினித்துமே செகண்ட் ஹாஃபில் கிட்டட முடியத்துக்கு கிட்டதான் வராரு. டொவினோ வினித்து செகண்ட் பிரேக்கு இன்டர்வலுக்கு அப்புறம் தான் வராரு. அப்போ மெஜாரிட்டி அந்த காலேஜ் போர்ஷன் தான். அதில் பேசில் ஜோசப் வந்து நல்லா தான் பண்ணியிருக்காரு. சிரிப்பு நல்லாவே வருது. பட் அங்கே வந்து கொஞ்சம் என்கேஜிங் ஃபேக்டர் ஆன் அண்ட் ஆஃப் தான் ஃபீல் இருந்தது. அந்த காலேஜ் சீக்வன்ஸ் கொஞ்சம் ரொம்ப இழுத்துட்டாங்களான்னு ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருந்தது. பட் அங்கே இருக்கிற எமோஷன்ஸ் வந்து நல்லா கடத்திட்டாங்க. அதுக்கு மேஜரான கிரெடிட் வந்து பேசிலுக்கு தான் சொல்லணும். மனுஷன் வந்து காமெடி சீன்லையும் நல்லா பண்ணுறாரு, எமோஷனல் சீனும் நல்லா பண்ணுறாரு. யாருப்பா நீனு அப்படி தான் இருக்குது. சிரிச்சுட்டே டக்குன்னு மாதிரி செகண்ட் வந்து அதே எமோஷனல் சீக்வன்ஸ் சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணுறாரு. அதில் வந்து பேசில் வந்து சூப்பராக இருக்காரு. அதெல்லாம் இந்த படத்தில் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருக்கிற இது. அதேமாதிரி அந்த ஒன்லைனர் எல்லாமே பயங்கரமாக நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. இந்த இதில் ஒரு ப்ரொடக்ஷன் வேல்யூமே சூப்பராக இருந்தது. ஒரு காலேஜ்குள்ளே நடக்கிற ஒரு படம் தான். ஆனால் அந்த காலேஜ்குள்ளே நடக்கிற படமே நம்மளுக்கு ஒரே இடம்னு ஃபீல் பண்ண அளவுக்கு நல்லா ப்ரொடக்ஷன் வேல்யூ நல்லாவே இருந்தது. அதுக்கப்புறம் இந்த படத்தில் மிகப்பெரிய பாசிட்டிவ்னா சினிமாட்டோகிராஃபி சொல்லலாம். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. மலையாள படத்தில் கலர்ஃபுல்லாக பார்க்குறதே பெருசு. அது இந்த படத்தில் வந்து நல்லாவே எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தில் மிகப்பெரிய பாசிட்டிவ்னா பர்ஃபார்மன்ஸ் தான் சொல்கிறேன். ஆல்ரெடி பேசில் ஜோசப் சொல்லியாச்சு. டொவினோ தாமஸ் சூப்பராக பண்ணியிருக்காரு. வினித் ஸ்ரீனிவாசன் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக வினித் ஸ்ரீனிவாசன் வர சீன் எல்லாமே பிளாஸ்ட்டு தான். இங்கே எப்படி கருப்பு பட்டில் சூர்யா வர சீன் எல்லாமே பிளாஸ்ட், அங்கே வினித் ஸ்ரீனிவாசன் வர சீன் எல்லாமே பிளாஸ்ட் தான். அவர் இந்த ஸ்டோரிக்குள்ளே எடுத்துகிட்டு வந்ததே ஒரு நல்ல ஐடியா. அதை எடுத்துகிட்டு வந்தது ஆக்சுவலாக வினித் ஸ்ரீனிவாசனாக தான் வராரு இந்த படத்தில். அதை எடுத்துகிட்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஐடியா வந்து சூப்பரான ஐடியான்னு சொல்ல முடியும். சூப்பராக இருந்தது. வினித் ஸ்ரீனிவாசன் நம்ம ஃபேமஸான மியூசிக் டைரக்டர் ஷா ரஹ்மானும் வராரு. அவர் சீக்வன்ஸுமே சூப்பராக இருந்தது. அவருமே நல்லா பண்ணிட்டாங்க. ரியா டைம்ஸ் கிட்ட இந்த சர்வமாய ஜோனில் தான் இருக்காங்க. பட் அவங்களுக்கு பெருசாக இல்லை. மெயினான வர கேரக்டர்ஸ் எல்லாமே நல்லா பண்ணாங்க. அந்த பேசிலோட ஃப்ரெண்ட்ஸாக வர நல்லா பண்ணியிருக்காரு. பேசிலோட அண்ணனாக வர ரோல் சூப்பராக பண்ணியிருக்காரு. அதுவுமே நல்லா இருந்தது. அதே மாதிரி காமெடி நான் சொன்ன மாதிரி ஆன் அண்ட் ஆஃப் தான் ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அதே மாதிரி என்கேஜிங் ஃபேக்டரும் எனக்கு ஆன் அண்ட் ஆஃப் தான் ஒர்க் அவுட் ஆயிருந்தது. லென்த் ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் நான் இந்த படத்தில் ஃபீல் பண்ணுறேன். அதே மாதிரி லாஸ்ட் 30 மினிட்ஸ் பிளாஸ்ட் என்னென்னமோ நடக்கும். அவ்வளோ ஹையான எனர்ஜி இருக்கும். நிறைய இடத்துல காலேஜ் ஸ்கூலுக்குள்ள ஒரு போர்ஷனு, டொவினோ போர்ஷனு, வினித் போர்ஷனு அங்கங்கே கட் பண்ணி நல்ல ஒரு எனர்ஜி, நல்ல என்கேஜிங் ஃபேக்டர். அதே மாதிரி லாஃப் அட் லவுடுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரியான மூமெண்ட்ஸ்லாம் அந்த கடைசி 30 மினிட்ஸ்லாம் லிட்ரலி கிட்டத்தட்ட நம்ம சுந்தர்சி ஒரு ஃபார்முலா இருக்கும், அதே ஃபார்முலா தான். அதை சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணிட்டாரு. நல்லா இருந்தது. வேற லெவலில் இருந்தது அந்த 30 மினிட்ஸ். தேட்டர்லேருந்து வரும்போது நம்மளுக்கு அதுதான் ஞாபகம் இருக்குது. மீன் இருக்கிற ஃப்ளாஸ் எல்லாம்
மறைச்சிடுறாங்கன்னு தான் சொல்ல முடியும். அப்புறம் இந்த படமும் ஃபீல் இருந்தது. 2 படம் கருப்பு சொல்கிறேன் இது சார், ரெண்டுமே அந்த கடைசி கிளைமேக்ஸ் அந்த கடைசி போர்ஷனை சூப்பராக எடுத்துறால அந்த படம் 2 படமே நல்ல ஒரு இம்ப்ரெஷனாக நம்மளுக்கு வெளில கொடுக்குது. அதுவும் இந்த படம் வந்து காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட போய் ஒரு நல்ல தேட்டரிக்கல் அட்மாஸ்பியரில் பார்த்தா ஒரு நல்ல ஒரு பிளாஸ்ட் தான். ஏன்னா இது ஒரு தேட்டரிக்கல் மெட்டீரியல் தான். ஓட்டியில் எவ்வளோக்கு எவ்வளோ அந்த காமெடி எல்லாம் ஒர்க் அவுட் ஆகுன்னு தெரில. இது ஒரு நல்ல தேட்டரிக்கல் மெட்டீரியல். டைம் கிடச்சா போய் பாருங்கள். இந்த படம் இப்போ மலையாளத்தில் மட்டும் அவைலபிளாக இருக்குது. இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட இருக்குது. பார்த்துட்டிங்கன்னா ஆல்ரெடி உங்கள் வியூஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் படி பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ்க்கு மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய்.